வணக்கம் பிரியமானவர்களே, இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து மீண்டும் விசேஷமாய் பரிசுத்த வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, 4 நாள் தான் இன்னும். 4 நாள் பரிசுத்த வாரத்துக்குள் அடியெடுத்து வைக்கப் போகிறோம். பரிசுத்த வாரத்தினுடைய நிகழ்வுகளை, விசேஷமான நிகழ்வுகள், அதாவது ஆண்டவராகிய இயேசு தாமே அவருடைய வாழ்க்கையிலே மிக விசேஷமாய் கடந்து சென்ற 7 சிறப்பான காரியங்கள். இதை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பாய், பேசுவதற்கு முன்பாய், யுனிவர்சல் ஆலயத்திலே ஞாயிறு முதல் ஞாயிறு வரை நடைபெறுகிற விஷயங்கள் என்ன நீங்கள் பார்க்கும்படி விரும்புகிறேன். இந்த அட்டவணையை கவனிங்கள். ஒருவேளை முதல் தடவையா நீங்க இந்த நிகழ்ச்சி பார்க்க நேரிட்டு இருந்தால் லிங்க் வழியா உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கலாம். அல்லது நீங்க இந்த சேனல் கடந்து வந்தபொழுது பரிசுத்தாவி தாமே உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கலாம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி கண்டிப்பாய் நீங்கள் கடந்து செல்கிற சூழ்நிலை தேவன் அறிவார். உங்கள் கவலைகள் கண்டிப்பாய் நிறுத்தப்பட முடியும். மக்களே, சற்று நேரத்திலே அருமையான ஒரு சாட்சி நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். நிகழ்ச்சியினுடைய கடைசி வரை, இறுதி வரை 30 நிமிடங்கள் எங்களோட செலவிடுங்கள். நீங்கள் இந்த நேரத்தை முதலீடு செய்வீர்கள் என்று நான் சொல்ல முடியும். இது செலவழிப்பதல்ல, முதலீடு செய்வது. உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் கண்டிப்பாய் நடைபெற முடியும். அட்டவணையை கவனிங்கள். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்லலாம். யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு, ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். மக்களே, நீங்கள் பார்த்த இந்த அட்டவணை உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய பிரச்சனை பண ரீதியானதோ அல்லது சரீர ஆரோக்கியம் சம்பந்தமானதோ, திருமண வாழ்க்கை, குடும்பம், எதுவா இருந்தாலும் உடனே நீங்கள் பார்க்கிற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். எந்த நாள் உங்களுக்கு உகந்ததா இருக்க முடியும் அல்லது எந்த நாளிலே நீங்கள் வர தீர்மானம் எடுத்திருக்கிறீர்களோ தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாய் ஒரு ஊழியர் தயாரா இருப்பார் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க, வழிகாட்டுதல் கொடுக்க. அந்த குறிப்பிட்ட நேரம் நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கான ஆலோசனையை, வழிகாட்டுதலை, மேலும் தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியாது. சற்று நேரத்திலே ஒரு அருமையான சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். அதாவது தேவனுடைய ஆவி ஒருத்தருடைய வாழ்க்கைக்குள் வரும் பொழுது ஒருத்தருடைய வாழ்க்கை அதே போல் இருப்பது கண்டிப்பாய் சாத்தியமானதல்ல. நிச்சயமா நீங்க உறுதியா நம்பலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் பலன் பெறுகிறீர்கள். பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள் இறங்கும் பொழுது கண்டிப்பாய் இது சரீரத்தில் ஏற்படுகிற பலன் கிடையாது. அதாவது மாம்சத்தினுடைய வளர்ச்சி அல்ல, பயிற்சியினால் வருகிற மாம்சத்தினுடைய பலன் கிடையாது. மாறாக ஆவி உட்புறத்தில் ஒருத்தருக்குள் ஏற்படுகிற மாற்றம்,
ஒருவர் தான் எதை செய்து கொள்ள முடியவில்லை தன் வாழ்க்கைக்காய், ஒருவர் எதை ஜெயிக்க முடியவில்லை தன்னுடைய வாழ்க்கையில். சில பேர் கெட்ட பழக்கத்துல போராடிட்டு இருக்காங்க, மீண்டு வர முடியாமல். சில பேர் வியாதியினால சோர்ந்து போனவங்களா இருக்காங்க. சில பேர் குடும்பத்தினுடைய பாதிப்புகளை எதிர்கொள்ள முடியாம இருக்காங்க. அதாவது அவர்கள் ஜெபிக்கிறார்கள் பல நேரம். ஒருவேளை நீங்க கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒருவரா இருக்கலாம், ஜெப வீரரா இருக்கலாம், ஜெபத்தை நம்புகிற ஒருத்தரா இருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு எதிர்ப்பு வரும்போது, அதாவது ஒரு துர்ச்செய்தி வரும்போது, ஒரு கெட்ட செய்தி கேள்விப்படும்போது, உங்களால் அதை மேற்கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? அந்த கெட்ட செய்தி உங்களுக்குள் இருக்கிற அந்த பலனை முறித்து விடுகிறது. உங்களுக்குள்ளே விசுவாசம் கீழே தள்ளப்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள் வரும்போது அவர் பலன் பெறுகிறார். அவர் விசுவாசம் புதுப்பிக்கப்படுகிறது. பிரச்சனை எவ்வளவு பெரியதோ அந்த பிரச்சனையை மீறிய ஒரு பலன் அவருக்குள் ஏற்படுகிறது. இதோ நான் பேசுவதை விட இந்த சாட்சி உங்களுக்கு ஆதாரமா இருக்கும். பரிசுத்த ஆவி வருவதற்கு முன் இவர் எப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்கின பிற்பாடு எப்படிப்பட்ட ஒருவராய் மாறினார். சாட்சி கவனிங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னொரு அற்புதமான சாட்சியை சற்று நேரத்திலே நீங்கள் கேட்பீர்கள். வணக்கம், என்னுடைய பெயர் சாந்தல். எனக்கு 29 வயதாகுது. நான் ஆலயத்துல தான் வளர்ந்தேன். எனக்கு ஆலோசனை கொடுக்குற எந்த விஷயத்துலையும் நான் கவனம் செலுத்த மாட்டேன். நான் சரீரபூர்வமான விஷயத்துல தான் இருந்தேன். நான் ஆலயத்துல ஒரு நபரா இருந்தேன். என் நண்பர்களோட இன்னொரு நபரா இருந்தேன். நான் என்னுடைய வாழ்க்கை இப்படியா தான் என் வாழ்க்கைய வாழ்ந்தேன். நான் நினைக்கிறேன் 2 விதமான வாழ்க்கைய நான் வாழ்ந்தேன். ஏன்னா நம்ம நினைக்கிறோம், நம்ம ஆலயத்துக்கு போறோம்னு நினைக்கிறோம், ஆனா வெளியில நம்ம என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறது இல்லை. நான் வெளியில இருக்கும்போது என்னுடைய நண்பர்களோட இருப்பேன். நான் தேவனை பத்தி கூட நான் யோசிக்க மாட்டேன், எந்த விஷயத்த பத்தியும் யோசிக்க மாட்டேன். நான் என்னோட நண்பர்களோட இருந்த அந்த தருணத்தை தான் அனுபவிப்பேன். பல வருஷங்களா நான் நண்பர்களோட குடிச்சிருக்கேன், அவங்களோட இந்த பழக்கத்தை நான் துவங்கியிருக்கேன். ஏன்னா நான் குடிக்கும் போதே எனக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நான் உணர்றேன். இயற்கையாகவே நான் குடிக்கும் பொழுது நான் சிரிக்கிறேன். நான் நிதானமா இருக்கும் போது நான் எப்படிப்பட்ட நபராய் இருக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த சந்தோஷம் எனக்குள்ளாக இருந்தது. ஆனா நான் நிதானமான நிலைமைக்கு வந்த பிற்பாடு நான் உண்மையாவே எனக்குள்ள வெறுமையானதை உணர்ந்தேன். இதனாலதான் நான் குடிய தேடினேன். ஏன்னா இது தற்காலிகமான சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கும். எனக்கு தேவன் எந்த தருணத்துல நான் உணர்ந்தனோ காரியங்கள் தூங்கல, அது எப்போதும் பாதிக்கப்படல. நான் என் நண்பர்களோடு இருக்கும்போது அது எனக்கு சலிப்பை கொண்டு வந்தது. நான் குடிக்கும் போது அது இனியும் அதே போலானதா அது இல்லை, அது இது அதிகமான வெறுமையை கொண்டு வந்தது. இந்த உணர்வு எனக்கு பிடிக்கல. ஒவ்வொரு நாளும் நான் கோவத்தோட எழுந்துக்கிறது எனக்கு பிடிக்கல. மக்களோட நான் சண்டை போடுறதும் என் வாழ்க்கையில் நான் கடந்து போதும் ஒண்ணுமே இல்லை. நான் எங்க அப்பா அம்மாவை திட்டுவேன். இது என்னக்குள்ள இருந்து இந்த வெறுமையினால. எனக்கு தெரியும் என்னை சுத்தி இருக்கிறது அருமையா இருக்காது. எனக்கு தேவன் தேவை. எனக்கு நினைவிற்கு இந்த வசனத்தை குறித்து, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிற்பாடு எல்லாம் கூட கொடுக்கப்படும். எனக்கு நினைவிருக்கு, எனக்கு இது பிடிச்சிருந்தது. எனக்கு தெரியும் தேவன் மற்ற மக்களுடைய வாழ்க்கையில வேலை செய்யறாருன்னா அவர் நிஜமானதுதான். நான் ஆலயத்துல தான் வளர்ந்தேன். மற்ற மக்களுடைய சாட்சியின் மூலமா தான் அவர் எனக்கு தெரியும், ஒரு செய்தியாக. ஆனா உண்மையில நான் அனுபவிச்சது இல்லை. பல வருஷங்களா என் நண்பர்களோட இருந்தேன். நான் ஒரு உறவு முறையில இருந்தேன். நான் அவங்களோட வாழ்ந்தேன். நான் என் நண்பர்களோட காரியங்களை செய்த, குடிக்கிறது, பல முறை நான் குடிச்சிட்டு தனிமையா இருக்கிறது. என்னுடைய நண்பர்களோட தான் நான் இருந்தேன். நான் நிறைய கெட்ட பழக்கங்களை கைவிட்டேன். நான் ஆலயத்துக்கு துவங்கினேன். இன்னும் அதிகமா நான் கவனம் செலுத்த துவங்கினேன். மக்கள் எனக்கு ஆலோசனை கொடுக்க நான் அனுமதிச்சேன். உண்மையாவே நான் அதை கேட்டேன். நான் தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுக்க தீர்மானிச்சேன். அதற்கு பிற்பாடு நான் வெள்ளிக்கிழமை விடுதலை கூட்டத்துல துவங்க ஆரம்பிச்சேன். அதுக்கு பிற்பாடு நான் அதிகமா விரும்பினேன். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வருவாருன்னு, அவர் உங்களை வழி நடத்துவார். இயேசு வருகிறார். அவர் உங்களுக்கு மிக பெரிய அளவுல இருளான நேரத்துல பிரச்சனைகள், சவால்கள், அந்த நேரத்துல உங்களுக்கு உதவி செய்வார்.
எனக்கு வேணும். நான் பரிசுத்த ஆவியானவரை 21 நாள் தானியேல் உபவாசத்துல பெற்றுக்கொண்டேன். யூனிவர்சல் ஆலயம் இந்த நோக்கத்தை ஏற்படுத்துறாங்க, நாம் தேவனை இன்னும் அதிகமா தேடும்படியா. வெளியில இருக்கக்கூடிய காரியங்கள், செய்திகள், இதை நம்ம நிறுத்துறதுக்காக பல படங்கள், காரியங்களை நிறுத்தி நாம் தேவனுடைய காரியத்துல கவனம் செலுத்தும்படியா. எனவே இன்று நாம தேவனோட இருக்க அந்த உறவுல பலனா இருக்கும்படி. நான் முன்னாடி சொன்னது போல நான் ஆலயத்திற்கு வருவேன், நான் உண்மையாவே அதுல கவனம் செலுத்த மாட்டேன். ஆனா இந்த நேரம் அவங்க எனக்கு ஆலோசனை கொடுத்தது போல நான் கேட்டேன். தானியேல் உபவாசத்தினுடைய கடைசி நாள்ல நான் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் என்னுடைய வாழ்க்கை முழுமையா மாறிச்சு. நான் இனியும் அதே போல இல்லை. நான் எதிர்பார்த்த அந்த சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டேன். நான் அந்த மகிழ்ச்சியை, நான் எல்லாவற்றையும் எனக்குள்ள கைப்பற்றினேன். நான் வெளியில என் நண்பர்களோடு இருக்கும் பொழுது எனக்கு இருந்த விஷயங்கள், எனக்கு இருந்த காரியங்கள் இனியும் எனக்கு பதட்டமானது இல்லை. இனியும் நான் இப்படிப்பட்ட உணர்வுகளை உணர்றது கிடையாது. நான் என்னால் மூச்சு விட முடியாம இல்லை, என் தனிமையான ஒன்றும் இல்லை. நான் தனியாக இருந்தாலும் சந்தோஷமா இருக்கேன், நான் சமாதானத்தோட இருக்கேன். எனக்கு உதவி செய்தவங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க, அவர் என்னோட தங்குவார், அவரிடமிருந்து நான் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வேன், நான் என்னுடைய நண்பர்களை தேடுவேன், சமாதானம் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும். இன்னைக்கு அவர் என்னோட இருக்காரு. இப்போ நித்திய காலமும் இருக்கு. நான் நினைச்சேன் முன்னாடி எனக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு, ஆனா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில என்ன நோக்கம்ன்றது நான் தெரிஞ்சுக்கொண்டேன். நீங்க யாரு என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை போல சந்திக்கிறீங்களோ உங்களுக்கான தீர்வானது இருக்கு. எனக்கு தெரியும் இந்த தீர்வு உங்க எல்லா பிரச்சனைகளையும் சரிப்படுத்தும். மன அழுத்தத்தை, அசௌகரியத்தை மற்ற மக்களிடத்துல இருந்து நீங்க விடுதலை ஆவீங்க. யூனிவர்சல் ஆலயம் உங்களுக்கு உதவி செய்ய காத்துட்டு இருக்கு. நல்லது மக்களே, இந்த சாட்சி கண்டிப்பாய் உங்களுக்கு மிக தெளிவாய் உணர்த்தியிருக்கும். பரிசுத்த ஆவி ஒருத்தர் வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? சரி, பரிசுத்த ஆவி ஒருத்தர் வாழ்க்கைக்குள் வர வேண்டுமானா அவர் என்ன செய்யக்கூடாது? அதாவது பரிசுத்த ஆவி தேடுகிற தருணம், பரிசுத்த ஆவிக்காய் கேட்கிற தருணம், விசேஷமாய் நாம் தானியேல் உபவாசின் ஆவிலே முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் யூனிவர்சல் ஆலயத்தில். அதாவது யார் ஒருத்தர் பரிசுத்த ஆவி பெற விரும்புகிறார், ஆனால் அந்த நேரத்துல பரிசுத்த ஆவி பெறுகிற அந்த நேரத்துல தேடுகிற நேரங்கள் என்ன செய்யக்கூடாது? அநேகர் ஆலயத்துக்குள் தவற விடுகிற, ஒருவேளை நீங்களும் கூட இதிலே சில விஷயங்களை கவனிக்காமல் போயிருக்கலாம். பரிசுத்த ஆவி தேடுகிற ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? கவனிங்கள், நீங்கள் தெளிவடையும்படியா. ஒன்று, மனதளவிலே ஜெபிப்பதை நிறுத்திவிடுங்கள். பரிசுத்த ஆவியானவரை தேடும் சமயம் நீங்கள் அமைதலாக இருந்துவிட்டு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறலாம் என்று நினைக்கக்கூடாது. நீங்கள் அமைதலாக இருக்கும் பொழுது உண்மையாகவே நீங்கள் அவருடைய பிரசனத்துக்கான தாகத்தோடு இருக்கிறீர்கள் என்பதை போன்ற எந்த அடையாளத்தையும் நீங்கள் தேவனுக்கு காண்பிக்கவில்லை. இரண்டாவது, பரிசுத்த ஆவி தேடும் பொழுது முறுமுறுக்காதீர்கள். நீங்கள் தேவனிடத்திலே பேசும்பொழுது உங்களுடைய முழு பலத்தோடு அதை செய்ய வேண்டும். உங்கள் பக்கத்தில் உள்ள ஒருவரையும் பற்றி கவலைப்படக்கூடாது. மேலும் சோம்பலா இருக்காதீர்கள். கண்டிப்பாக உங்கள் நுரையீரலிலிருந்து தொண்டை கிழிவதை போல் கத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முழு பலத்தையும் கொடுக்காமல் வாய்க்குள்ளே முணுமுணுத்து கொண்டிருப்பது எந்த விதத்திலும் உதவியா இருக்காது. இயேசு சொன்னார், நீங்கள் என்னை கண்டடைவீர்கள், முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால். மூன்றாவது, பிரசித்தமான கண்களை திறந்து பார்க்கக்கூடிய செயல். இது ஆர்வத்துக்குரியது. ஏன் சில மக்களால் பரிசுத்த ஆவியை தேடும் போது கண்களை மூடி கவனம் செலுத்த முடியவில்லை என்று. சில நேரங்களிலே பரிசுத்த ஆவியை தேடுகிற ஒருவர் பாதி கண்களிலே தேடிக்கொண்டு தான் கண்களை முழுமையாய் மூடி இருப்பதைப் போல நடிப்பை வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவரை தேடும் போது எல்லா நேரமும் கண்களை நீங்கள் மூடியிருக்க வேண்டும். இது எல்லா விதமான கவன சிதைவிலிருந்து உங்களுக்கு உதவி செய்யும், பாதுகாக்கும்படி. நான்காவது, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை தேடும் பொழுது நீங்கள் அதில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தாவிட்டால் அவருடைய பிரசன்னத்தை தேடுதலிலே நீங்கள் ஒருபோதும் அந்த அனுபவத்தை பெற முடியாது. ஏன் மக்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று தெரியவில்லை. அவர்கள் சீக்கிரத்தில் எழும்புகிறார்கள், கிளம்பி தயார்படுத்துகிறார்கள்,
ஆலயத்தில் வந்து பரிசுத்த ஆவியானவரை தேடும்படிக்கு. ஆனால் அவர்கள் அதில் எந்த விதமான பாடல் பாடுவதில்லை, ஜெபிப்பதில்லை, பரிசுத்த ஆவியானவர் தேடுதலிலே தன்னை ஈடுபடுத்துவதில்லை. நிஜத்தில் எத்தருணத்திலும் இந்த நபர் இப்படியாக உணரலாம், ஜெபம் வெகு நேரம் எடுக்கிறது என்று. இவர்கள் பாத்ரூம் செல்ல கூட நேரம் எடுத்துக்கொண்டு சென்று விடலாம். எப்பொழுது ஜெபம் முடியும் என்று அவர் அங்கே காத்து கொண்டிருப்பார். எச்சரிக்கை, இது ஜெப நேரத்தில், வழிபாட்டு நேரத்தில் அடிக்கடி உங்களை பாத்ரூம் போகும்படி கூட செய்ய முடியும். ஐந்தாவது, உங்களது செல்போனை ஆஃப் செய்யுங்கள். எல்லா கவன சிதைவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். சில பேர் அப்படியாக புரிந்து கொள்வதில்லை, தேவன் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்ற ஆயத்தமாக இருக்கிறார் என்று. அவர் உங்களுக்குள் அனுசரணையாய் இருப்பதைப் போல வரும்படிக்கு நீங்கள் தேவனை குறித்த அனுசரணையாக இல்லை என்பதை இப்படிப்பட்ட செயல் மூலமாய் நீங்கள் தேவனுக்கு காண்பிக்கிறீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், அழைப்பது இயேசுவாக இல்லாவிட்டால் அந்த தொலைபேசி அழைப்பிற்கு பதில் கொடுக்க வேண்டாம். ஆறாவது, மற்றவர்கள் உங்களுக்கு ஒரு கவன சிதைவாக இருக்க அனுமதிக்க வேண்டாம். ஒருத்தரை ஒருத்தர் இடித்துக் கொள்வதோ, உரசிக் கொள்வதோ, கையில் இடித்துக் கொள்வதோ, அப்படிப்பட்ட காரியங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரை தேடுவது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த, கவனத்துக்குரிய, பரிசுத்தமான ஒரு செயல். சில பேர் அப்படியாக அதை புரிந்து கொள்ளாமல் பரிசுத்தமான அந்த தருணத்திலே மற்றவர்களை கேலி கிண்டல் செய்வதோ, கவனம் திசை திருப்புகிற காரியத்தில் ஈடுபடுவதாக விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு ஜோக்காக மாட்டி விடுகிறார்கள். யாராவது ஒருத்தர் உங்களை உண்மையிலே கவனம் திசை திரும்பும்படி செய்தால் வேறிடத்தை பாருங்கள், அங்கே சென்று உண்மையிலே பரிசுத்த ஆவியை தேடுவதில் கவனம் செலுத்தும்படி. கடைசி ஆனால் முக்கியத்துவம் இல்லாதது இல்லை, ஏழாவது, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத மற்ற காரியத்திலே உங்களது விசுவாசத்தை பிரிக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரை தேடும் பொழுது மற்ற காரியங்களுக்காக ஜெபிப்பது தவறு என்பதை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. உங்களது மற்ற பிரச்சனைகளுக்கான கவலைகளை குறித்து யோசிப்பதை மறந்து விடுங்கள். உங்களுடைய பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்பம், பரிசுத்த ஆவியின் தருணத்திலே உங்களுக்கு அநேக தேவைகள் உண்டு என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனால் இந்த தருணமானது முற்றிலுமாக அவருக்கு மட்டுமே. இவ்விதத்தில் மற்ற காரியத்திலே கவனம் செலுத்துவது என்பது நிச்சயமாய் உங்களுக்கு முற்றிலும் உதவியாக இருக்காது. நண்பர்களே, பரிசுத்த வாரத்திலே நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம். எனவேதான் இந்த ஞாயிறு குருத்து ஞாயிறு. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் வரவேற்கப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எங்களோடு யூனிவர்சல் ஆலயத்தில் இருப்பதை நான் மிக பெரும் அளவில் விரும்புகிறேன். குருத்தோலை கொண்டு வர மறக்க வேண்டாம். எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வா இது இருக்க போகிறது, இருந்தது எப்படிப்பட்ட ஒன்றா இருக்க போகிறது, இதோ நீங்கள் பார்க்கும்படியா. குருத்து ஞாயிறு நாம் கொண்டாட போவது எருசலேமில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றிகரமான நுழைந்த நாள். மக்கள் தன் கரங்களிலே குருத்தோலைகளை ஏந்தி அவர்கள் வஸ்திரங்களையும் கீழே விரித்து போட்டார்கள். தேவகுமாரன் அந்த தேசத்துள் நுழைய சரியாக இதே நாளில்தான் பரிசுத்த வாரத்தின் துவக்கமாயிருந்தது. அதேபோல் உங்கள் வாழ்விலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெற்றிகரமான நுழைவு நாளாய் இருக்க போவது உங்கள் வாழ்க்கையிலும் அதே போல நாம் அறிக்கையிடுவோம். சமாதானம், ஒற்றுமை, பாதுகாப்பு உங்கள் வீட்டுக்குள் நுழைய நாம் அறிக்கையிட போகிறோம். அதே போல இயேசுவின் வெற்றிகரமான நுழைவு நாளாயிருக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் இது எழுதப்பட்டதைப் போல மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசனா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த ஞாயிறு ஏப்ரல் 13 உங்கள் குருத்தோலைகளை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த குருத்து ஞாயிறு கூட்டங்களிலே கலந்து கொள்ளுங்கள். ஆலயத்தின் கூட்ட நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணி, காலை 7 மணி மற்றும் மாலை 6 மணி. விலாசம் யூனிவர்சல் ஆலயம், எண் 282 681, 1000 விளக்கு, அண்ணா சாலை, மெக்ரனட் பேக்கரி அருகில், சென்னை 6,06,000. மக்களை, நாம் இந்த நேரம் நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறேன். நிகழ்ச்சியுடைய இறுதியிலே நான் ஜெபிக்கும் போது ஒரு தண்ணீர் பாட்டில் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஒரு டம்ளர் தண்ணி ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அதை ஆசீர்வதிக்க போகிறேன். நீங்கள், உங்களுடைய குடும்பத்தினர் யார் ஒருத்தர் இந்த நேரம் வியாதியிலே
பலவீனமா இருந்தா, மிகுந்த பாரத்தோடு இருந்தா, தண்ணீரை ஆசீர்வதிக்கும் பொழுது ஜெபத்தின் பிற்பாடு அதை பருகுங்கள். கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய சரீரத்திலே கண்டிப்பாய் வெளிப்படும். காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே எல்லா வியாதிகளை சிலுவையிலே சுமந்தார். புனித வெள்ளி நாம் மறக்கக்கூடாத ஒரு நிகழ்வு, மறக்கக்கூடாத ஒரு மிகப்பெரிய செயல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திற்காய் செய்தது. எனவேதான் புனித வெள்ளிக்கான ஒரு சிறப்பு அழைப்பை உங்களுக்கு தர விரும்புகிறேன். நீங்கள் பார்க்கும்படி குடும்பத்தாரோடு நீங்க வரவேற்படுகிறீர்கள். சிலுவையினுடைய அடிவாரத்தில் எங்களோடு உங்கள் குடும்பத்தாரோடு ஒன்றிணையும்படியா. எனவே இந்த நேரம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். இது ஜெபத்தின் தருணமா இருக்கிறது. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராக இயேசுவே, இந்த நேரம் என்னோடு சேர்ந்து ஜெபத்திலே யார் தண்ணீரை கரங்களிலே பிடித்திருக்கிறார்கள், ஒரு குடும்பத்தாரோடு மிக சரியாய் நீர் இதுதான் சிலுவையிலே எங்களுக்காய் செய்தீர், உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுஸ்தமாகிறோம், உம்முடைய வல்லமை சிலுவையிலே வெளிப்படுத்தப்பட்ட அதே வல்லமை, நீ செய்த தியாகத்தின் சக்தி என்னோடு ஜெபத்தை யாரெல்லாம் இந்த நேரத்திலே விசுவாசத்தினால் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், எந்த இடத்திலிருந்து, சென்னையில, இங்கே தமிழ்நாட்டிலே, இந்தியாவின் எந்த மாநிலத்திலிருந்து யார் இந்த ஜெபத்தை பெறுகிறார்கள், தேவனை உம்முடைய வல்லமையின் கரம், சக்தி வாய்ந்த கரம் சென்று இந்த நபரை தொடும்படியாய் நான் கேட்கிறேன். காரணம், இந்த நேரத்தில் இவர் மிக பரிதவிப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். இவர் கேட்ட ஒரு துக்க செய்தி, வியாதியை குறித்த ஒரு தகவல், திருமண வாழ்க்கையில் இவர் கடந்து செல்லுகிற ஒரு போராட்டத்துக்குரிய சூழ்நிலை, வேலை ஸ்தலத்தில் இவர் சந்திக்கிற சவால்கள், ஏன் இவருடைய வேலை கூட ஏறத்தாழ இழந்து போகிற ஒரு நிலைமை இருக்கலாம். வியாபாரம் ஒரு கடினமான போராட்டமான சூழ்நிலையை கடந்து செல்கிற ஒருவராய் இவர் தன்னை பார்க்கலாம். உட்புறத்திலே மனதளவிலே மிக பெரும் அழுத்தத்தை, பாரத்தை, வேதனையை சுமக்கிற ஒருவராய், தன்னுடைய சக்தி இழந்த ஒருவரை போல இவர் உணரலாம். இனிமேல் என்ன செய்வது, எப்படி மீண்டு வருவது இவருக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த நேரம் இந்த ஜெபத்தை திரை வழியாய் இவர் விசுவாசிக்கிறார். என் தகப்பனே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன், பரிசுத்தாவின் வல்லமை இந்த தண்ணீரை அபிஷேகிக்கும்படி இதிலிருந்து இவர் பருகும்போது இந்த நேரம் இவருடைய சரீரத்தில் இருக்கிற வலிகள் மறையட்டும், இன்ஃபெக்ஷன் மறையட்டும், வியாதியை பற்றிய செய்தியினால் ஏற்பட்ட பயம் மறையட்டும், எந்த பிரச்சனை இவரை விழ தள்ளியதோ, பாரமாய் உணர செய்ததோ, தண்ணீரை பருகும் பொழுது எப்படி தாகம் தணிந்து ஒரு திருப்தி ஏற்படுகிறதோ, பிரச்சனையினுடைய வலிகளை, பிரச்சனையினுடைய பாரத்தை, பிரச்சனையினுடைய சுமையை ஜெயிக்கிற ஒரு சக்தி இவருக்குள் வரட்டும். தண்ணீரை அபிஷேகிக்கிறேன், தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இதன் மூலமாய் வல்லமை இவருக்குள் செல்வதை அறிக்கை செய்கிறேன். இவருக்கு மாத்திரமல்ல, இவர் குடும்பத்தினர் யாரெல்லாம் இதிலிருந்து பருகுவார்கள், தண்ணீரின் மூலமாய் வல்லமை இந்த சரீரத்துக்குள் செல்வதாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நீங்கள் இப்போதே பருகலாம். வல்லமை உங்களுக்குள் செல்வதை விசுவாசிங்கள் மக்கள். நான் நம்புகிறேன், கண்டிப்பாய் ஒரு அற்புதம் உங்களுக்குள், இந்த தண்ணீரை யாரெல்லாம் பருக போகிறார்களோ அவர்களுக்குள்ளும் கண்டிப்பாய் நடைபெறும். உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு சொல்ல மறக்க வேண்டாம் மக்களே. இந்த நேரம் நிகழ்ச்சியினுடைய கடைசி தருணத்துக்கு வந்திருக்கு. நான் சொன்னதை போல புனித வெள்ளி தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பூமிக்குரிய ஊழியத்திலே மிக விசேஷமான ஒரு தருணம். அதாவது அவருடைய கடைசி நிலைப்பாடு, எங்கே அவர் பிசாசை வெற்றி சிறந்தார், எங்கே நம்முடைய ஜெயம் உறுதிப்படுத்தப்பட்டது. எனவேதான் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள குறிப்பா யார் போராட்டத்துக்குரிய சூழ்நிலையை சந்திக்கிறீங்களோ, பாரமான தருணங்கள், மக்களை உங்கள் குடும்பத்தாரை ஒன்று சேருங்கள். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த தியாகம் எல்லோருக்காக, இந்த தியாகத்துடைய சக்தி எல்லோருக்காக. எனவேதான் புனித வெள்ளி சிறப்பாய் மதியம் 3 மணி, ஏப்ரல் 18ஆம் தேதி மதியம் 3 மணி யூனிவர்சல் ஆலயத்தின் ஏதாவது ஒரு கிளையில் எங்களோடு இணைய நீங்க மறக்கக்கூடாது. இதோ இந்த சிறப்பு அழைப்பை நீங்கள் பார்க்க நான் விரும்புகிறேன். பிற்பாடு நாம் நிகழ்ச்சியுடைய இறுதியான சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம்.
கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படி. நாங்களும் எங்கள் குடும்பத்தார் அனைவரும் வருகிற 18ஆம் தேதி குட் ஃப்ரைடே 13 மணிக்கு பிரேயர்ல கலந்து கொள்ள போகிறோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் வருகிற புதிய வந்தி அன்று அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குட் ஃப்ரைடே வருது. நாங்களும் எங்கள் குடும்பத்தோட யுனிவர்சல் சர்ச்சுக்கு வருவோம். உங்களையும் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக குட் ஃப்ரைடேக்கு வரணும். మేము మా కుటుంబం అందరూ గుడ్ ఫ్రైడేకి ఆలయానికి వస్తాము. మధ్యాహ్నం 3 గంటలకి మీరు మీ కుటుంబంతో కూడా ఆలయానికి రండి. ஹலோ எவ்ரிவன், நானும் என் ஃபேமிலியும் குட் ஃப்ரைடே அன்னைக்கு யூனிவர்சல் சர்ச்சுக்கு வரோம். ஸோ நீங்களும் வரணும்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணுறேன். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களை. அருமையான ஒரு வாய்ப்பு, அருமையான ஒரு தருணத்தை கண்டிப்பாய் நீங்கள் கடந்து சென்றிருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த குறிப்பிட்ட இந்த நேரத்திலே உங்க மனசிலே உள்ள பாரங்கள், சோர்வுகள், சந்தேகம் மறைந்ததில்லை. எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. இதோ நாளை இரவு மீண்டும் 10:30 மணிக்கு எங்களோட இணைய மறக்க வேண்டாம். அதே போல விசேஷமாய் வெள்ளிக்கிழமை மக்களை நாளை எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலும் அன்பின் சிகிச்சைக்கான ஒரு சிறப்பு கூட்டம் இருக்கிறது. குறிப்பாய் அன்பு என்று பேசும்பொழுது, அன்பின் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என்று பேசும்பொழுது அது வெறும், அதாவது நீங்க புரிந்து கொள்ளும்படி சொல்கிறேன், காதல் என்கிற ஒரு வார்த்தை மாத்திரமல்ல. இந்த அன்பு புத்திசாலித்தனமான ஒரு அன்பா இருப்பது மிக அவசியம். ஆம், ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பு இதுதான். இந்த புத்திசாலித்தனமான அன்பு தம்பதியர்களுக்குள் ஏற்படும் போது, கணவன் மனைவிக்குள் ஏற்படும் போது, அந்த உறவிலே வருகிற போராட்டங்களை, சிக்கல்களை, குழப்பங்களை, கருத்து வேறுபாடுகளை கண்டிப்பாய் ஜெயிக்க முடியும். பிரச்சனைகள் வருவது தவிர்க்கப்பட முடியாது, ஆனால் பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும். நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உடனே தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள். எந்த கிளை சபையிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். விசேஷமாய் நம்முடைய தலைமை சபையிலே அன்பின் சிகிச்சை நடைபெறுகிறது. நீங்கள் கீழே விலாசத்தை குறித்துக் கொள்ளுங்கள். மவுண்ட் ரோடிலே விசேஷமா. எனவே நாளை இரவு 7 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர் அன்பின் சிகிச்சையின் கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படி தேவன் உங்கள் அனைவரை ஆஸ்வதிப்பார். மக்களை, அருமையான இரவா இருக்கட்டும். பரிசுத்த வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் எதிர்பார்ப்போடு காத்துக் கொள்ளுகிறோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தார். தேவனும் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. சென்று வாருங்கள்.